சரி, இப்போது எரர் மிஸ்சலேனியஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? அதாவது டாபிக் வைஸ் பார்க்காம கொஸ்டின். இப்போ நம்ம டெஸ்ட்டில் கொஸ்டின் எப்படி வரும்? இந்த டாப்பிக்கு சப்ஜெக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் எரரு, ப்ரோனவுனில் எரர் அப்படி வராதில்ல. அப்படி வராமல், அதாவது டாபிக் வைஸ் இல்லாமல் எரர் எப்படி அப்ரோச் பண்ணுறது? இப்போ ப்ரோனவுனில் எரர்னால் ப்ரோனவுனை மட்டும் நீங்கள் பார்த்து எரர் கண்டுபிடிக்கலாம். சப்ஜெக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் எரர்னால் அதை மட்டும் பார்த்து எரர் கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? சரி, சென்டென்ஸ் பிடிச்சிட்டே போகணும். சரியா? ஆர்டிக்கல், டோட்டலுங்கிறது நவுன், ஆஃப் ப்ரிப்போசிஷன், பிளாக்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ரைட், ஜூம் பண்ணிடும். பிளாக்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், டென்னுங்கிறது அட்ஜெக்டிவ், வில் பி தான் வேர்பு. வில் பி, வில்லுக்கு பின்னாடி V1 வந்திருக்கு. ரைட்டு. ஆன் ஆஃபர், ஆன் ப்ரிப்போஷன், ஆஃபர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்குது. நவுனு கரெக்டாக இருக்குது. இன் த தேர்டு ரவுண்டு, இன் ப்ரிப்போசிஷன், ரவுண்டு நவுன், எந்த ரவுண்டு? தேர்டு ரவுண்டு. த ஆர்டிக்கல் பின்னாடி நவுன் வந்திருக்கு. ஆஃப் ப்ரிப்போஷன், கோல் ஆக்ஷன்ஸ், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். A total of 10 blocks will be on offer in the third round of coal auctions. சரி, கோல் ஆக்ஷன்ஸ். அடுத்தது விச்சுக்கு செக் பண்ணணும். விச்சுக்கு முந்தின வார்த்தை என்ன இருக்குது? கோல் ஆக்ஷன்ஸ். சரி, நான் ஹியூமன் வந்தால் விச்சு போடுவோம், ஹியூமன் வந்தால் ஹூ இல்லைன்னா ஹூம். இந்த ஹூம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ இருக்குது, பார்க்கணுன்னா பார்த்துருங்க. சரியா? சரி, விச் அப்போ கரெக்டாக இருக்குது. விச். அடுத்தது விச்சுக்கு பின்னாடி வில் டேக் இருக்குது. வில் ப்ளஸ் V1, வில் டேக் இருக்குது. வில் டேக் பிளேஸ் சேர்த்து தான். டேக் பிளேஸு V1. சரியா? டேக் பிளேஸுங்கிறது V1, டேக் பிளேஸுங்கிறது ஒன்றா வரும். V1 வில்லுக்கு பின்னாடி டேக் பிளேஸ். சரியா? அடுத்தது பிட்வீன் ப்ரிப்போசிஷன், ஆகஸ்ட் 11 ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு, டு ப்ரிப்போசிஷன், ஆகஸ்ட் 17 ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், என்னென்னா பிட்வீன் வந்தால் ஆண்டு தான் வரும். பிட்வீனும் ஆண்டு தான் ஒன்றா வரும். ஃப்ரம்மும் டூவும் ஒன்றா வரும். ஃப்ரம்மு டூ ஒன்றா வரும். பிட்வீனும் ஆண்டும் ஒன்றா வரும். சரியா? இப்போ இங்கே பிட்வீன் இருக்குது, அப்போ டூ போடக்கூடாது, ஆண்டு போடணும். சென்டென்ஸை வேகமாக பிடிச்சிக்கிட்டே வர்றோம். பிட்வீன்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இதை என்ன படிச்சிருக்கோன்னு ஞாபகம் வருது. பிட்வீனுக்கு ஆண்டு. இந்த விச்சை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி ஞாபகம் வரணும். விச்சுனா முந்தின வார்த்தை நான் ஹியூமனாக இருக்கணும், ஞாபகம் வந்துடுச்சு. அடுத்தது வில்லுக்கு பின்னாடி V1. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் வெளியே வந்து விழுந்துடும். சரியா? கொஞ்சம் வேகமாக போகிறேன், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்கா. சரியா? ஆனால் சென்டென்ஸை பிடிச்சிரும். சென்டென்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிரும். அடுத்தது கஷ்டம் மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் கஷ்டம் மாதிரி இருக்கும். சரியா? வித் ப்ரிப்போசிஷன் ஆப்ஷன்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? எத்தனை ஆப்ஷன்ஸ்? மெனி ஆப்ஷன்ஸ். எவ்வளவு மெனி? ஸோ மெனி. சரி, அப்போது ஆப்ஷன்ஸுங்கிறது நவுன், மெனிங்கிறது அட்ஜெக்டிவ், ஸோங்கிறது அட்ஜெக்டிவை பற்றி சொல்கிற அட்வர்ப். சரியா? ஸோங்கிறது அட்வர்ப், மெனி அட்ஜெக்டிவ், ஆப்ஷன்ஸும் அட்ஜெக்டிவ். லைன்ட் அப் சேர்த்து V3, இது V3 இடி வந்திருக்கா, V3 அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அட்ஜெக்டிவ் ஏன் பின்னாடி வருது அப்படின்னு உனக்கு டவுட்டு வரலாம். அட்ஜெக்டிவ் எங்கே வரும்னு சொல்லியிருப்பேன். அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவுக்கு பின்னாடி நவுன் வரும்னு இருப்பேன். இங்கே நவுன் இருக்குது, நவுனுக்கு பின்னாடி எப்படி அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னு டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா இருக்கட்டும், நான் சொல்கிறேன். சரியா? நவுனுக்கு பின்னாடியும் சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ் வரும். வித் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் லைன்ட் அப். இந்த லைன்ட் அப்புங்கிறது எதை பற்றி பேசுது? ஆப்ஷன்ஸை பற்றி பேசுது. ஆப்ஷன்ஸ் தானே ஒவ்வொன்றா வரிசையாக, லைன்ட் அப்னா வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? லைன்ட் அப்புங்கிறது ஆப்ஷன்ஸை பற்றி சொல்லுது. ஸோ அது அட்ஜெக்டிவ் தான், ஆனால்
நவுனுக்கு பின்னாடி வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். நவுனுக்கு பின்னாடியும் வரலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் கேசஸில் முன்னாடி வரும், சம் கேசஸில் பின்னாடி வரும். எப்போது அப்படிங்கிறத படிப்போம். இது ஒரு இது மாதிரி சொல்லியிருப்பேன் இந்த டெலிகிராம் குரூப்பில் எல்லாம் போடும்போது. சாலமன் வாஸ் எ கிங் ஃபேமஸ் ஃபார் இஸ் விஸ்டம் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி தான் அதுவும். சரியா? அதே மாதிரி தான் இதுவும். சரி, அது தனியாக ஒரு கிளாஸில் சொல்கிறேன். அடுத்து இன்னும் ப்ரிப்போஷன், வேர்ல்டு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு, காம்படிட்டிவ் வேர்ல்டு. எப்படிப்பட்ட வேர்ல்டு? காம்படிட்டிவ் வேர்ல்டு. எப்படிப்பட்ட வேர்ல்டு? திஸ் வேர்ல்டு. திஸ்னா இந்தன்னு அர்த்தம். இந்த அப்படிங்கிறது தான் திஸ்ஸு. தேட்டுனா அந்த அப்படிங்கிறது. திஸ்னா பக்கத்தில், இந்த. தேட்டுனா அங்கே, அங்கே இல்லை அந்த, அந்த மாதிரி. சரியா? so many options lined up in this competitive world. சரி, இங்கே எங்கேயுமே ஃபைனைட் வேர்ப் இல்லை. இங்கே தான் சப்ஜெக்ட், ஒன்று தான் சப்ஜெக்ட்டு, ஒன்று சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்காங்க. கரெக்ட். ஹேஸ் டூக்கு பின்னாடி V1. ஹேஸ் டூ வாட்ச் அவுட். வாட்ச் அவுட்டு சேர்த்து V1 தான். வாட்ச் அவுட்டு வாட்ச் ரெண்டு ஒன்று தான். வாட்ச்னா பார்க்குறது, பார்க்கணும், எதுக்கோ ஒன்று பார்க்கணும் அப்படிங்காங்க. ஒன் ஹேஸ் டு வாட்ச் அவுட். ஃபார் ப்ரிப்போசிஷன், ஸ்பெஷலைசேஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு. எப்படிப்பட்ட ஸ்பெஷலைசேஷன்? ப்ராப்பர் ஸ்பெஷலைசேஷன். அண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அண்டுக்கு பின்னாடி ஆர்டிக்கல், அட்ஜெக்டிவ், நவுன். அப்போ ஆண்டுக்கு முன்னாடியும் ஆர்டிக்கல், அட்ஜெக்டிவ், நவுன். அப்போ ஆண்ட் எதையும் சேர்க்குது அப்படின்னா இதாக இருக்குது. a proper specialization and a suitable institute. அதுதான் சேர்க்குது. ஃபாருங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். என்னதுலாம்? ஸ்பெஷலைசேஷன் அப்புறம் இன்ஸ்டிடியூட். சரிங்களா? பிஃபோர் டிசைடிங் ஆன் எனிதிங். சரி, பிஃபோருங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஆன் எனிதிங் கரெக்டானு பார்ப்போமா? ஆன் ப்ரிப்போசிஷன், எனிதிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், எனிதிங்கிறது ப்ரோனவுன். அப்படி தானே? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னா என்னது? இதெல்லாம் முன்னாடி பார்த்த வீடியோவில் புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட்னா என்னது? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுனு தான் வரும். இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்னா என்னது வரலாம்? சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் என்ன வரும்? நவுன் வரும். அப்படி தானே? சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் என்ன வரலாம்? நவுன் வரலாம். இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டு. ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டில் என்ன வரலாம்? நவுன் வரலாம். அப்படி இல்லைன்னா நவுனுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் வரலாம். அப்படி தானே? நவுனும் ப்ரோனவுன் ரெண்டும் ஒன்று தான். நவுனுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோனவுன். இப்போ ப்ரோனவுனும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்டில். இப்போ இது என்னது தான்? இது ஒரு ப்ரோனவுன் தான். சரியா? ரைட். பிஃபோர் டிசைடிங் ஆன் எனிதிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஃபோருங்கிறது நம்மளுக்கு தெரியும், கன்ஜங்ஷனாக வரும். அதான் பிஃபோர் ஹி வெண்ட் அவுட் ஹீ ஸ்போக் டு மீ. அவன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட பேசினான். பிஃபோர் ஹி வெண்ட் அவுட் ஹீ ஸ்போக் டு மீ. இங்கே பிஃபோர் ஒரு கன்ஜங்ஷன். இந்த சென்டென்ஸில் பிஃபோர் கன்ஜங்ஷனா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிஃபோர் என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷன். எப்படி நம்மளுக்கு தெரியும்? ரெண்டு கிளாஸை சேர்த்தா அது கன்ஜங்ஷன். ரெண்டு கிளாஸையோ இல்லை வேறு ஏதோ ரெண்டு விஷயத்தை சேர்த்தா அது கன்ஜங்ஷன். இங்கே எதையுமே அப்படி சேர்க்குற மாதிரி இல்லை. அப்படி தானே? இப்போ பிஃபோர் என்னது தான்? ஏதாவது சேர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான். நம்மளை பார்த்தாலே தெரியுது எங்கேயுமே சேர்க்கலை. பின்னாடி என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குங்கிறத வச்சு தான் சேர்க்கும். இது இங்கே கன்ஜங்ஷனாக சேர்க்கலை. இங்கே கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா பின்னாடி என்ன வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டா? இது ஆக்சுவலாக என்னது? டிசைடுங்கிறது V1, டிசைடுங்கிறது V1 ING. இது என்னது? V1 ING. ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்டு. இது ஆக்சுவலாக என்னது? V1 ING. சரி, V1 ING ஆப்ஜெக்டாக வரணும்னா நவுனாக வரணும். புரியலைன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட ஸ்லோவாக கூட கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். V1 ING ஆப்ஜெக்டாக வரணும்னா அது எப்படி வரணும்? நவுனாக வரணும். இங்கே நவுனாக வந்திருக்கா?
நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட் வேணும். ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட்னா என்னது? நவுனு. சரியா? நம்மளுக்கு என்ன வந்திருக்கானா V1ing. V1ing நவுனாக வருமா? நம்மளுக்கு தேவை நவுனு, நம்மள்கிட்ட இருக்கிறது V1ing. அப்போ V1ing நவுனாக வருமா அப்படின்னு கேட்டால் வரும். அதுக்கு பேர் தான் ஜெரண்ட் அப்படின்ட்டு. இந்த கான்செப்டெல்லாம் தயவு செஞ்சு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், படிச்சிருங்க. ப்ரொபோஷனுக்கு பின்னாடி ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் வரும். ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லை, நவுனு தான். V1ing நவுனாக வரலாம். அப்போ இந்த V1ing என்னது? ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், நவுனுன்னு சொல்லலாம், ஜெரண்டுன்னு சொல்லலாம். V1ing நவுனாக வந்திருக்குங்களாம். V1ing நவுனாக வந்தால் தான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பேர் ஜெரண்ட். சரியா? சரி. ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி டீட்டெயில்குள்ளே போகணும் அப்படின்னா, சென்டென்ஸ் எங்கேயாவது தப்பு பார்த்தோமா அப்படின்னா தப்பு பார்க்கல, சென்டென்ஸை ஃபுல்லாக பிடிச்சு பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் மீனிங் பிடிக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் லைனப் ஆகி இருக்குது இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில். இப்படி இருந்தாலோ ஒருத்தர் என்ன பண்ணணும்னா வாட்ச் அவுட், தெளிவாக பார்க்கணும். எதுக்கு? ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு விஷயத்தில் நல்லா ஸ்பெஷல் ஆகிடணும். அப்புறம் ஒரு சூட்டபிள் இன்ஸ்டிடியூட், கரெக்டான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட், அதாவது காலேஜ் படிக்க போகிறேன்னு வச்சுக்கிறோம். நீ கரெக்டான ஒரு ஸ்பெஷலைசேஷனும் சூஸ் பண்ணணும், கரெக்டான ஒரு காலேஜும் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் டிசைட் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்கான், டிசைடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷலைசேஷன் இன்ஸ்டிடியூட்லாம் தெரியணும் அப்படின்ட்டுருக்கு. சரியா? சரி. சென்டென்ஸு நோ எரர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ எரர் சென்டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். சரியா? நோ எரர் கொஸ்டின் தான் ரொம்ப டிஃபிகல்ட், மற்றதெல்லாம் ஈஸி. சரியா? இந்த கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபுல்லாக பிரித்து பார்க்குற எரரே தெரியலை, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது கரெக்டு அப்படின்னா நோ எரர் போட்டுற வேண்டியதான். இல்லை நான் ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு எரர் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணலாம், டெஸ்ட்டில் சொல்கிறோம். சரியா? ஆனால் கான்ஃபிடென்ஸ் வேணும், நம்ம படித்த விஷயத்தில் கான்ஃபிடென்ஸ் வேணும். நோ எரர் போடுறது தான் மாசு, இதுதான் மாசு, இதுதான் கெத்து. அடித்து சொல்லணும், இல்லை தப்பே இல்லைடா அப்படின்னு அடித்து சொல்லணும். பார்த்தா ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எல்லா தப்பும் தெரிஞ்சாதான் இங்கே தப்பே இல்லைன்னு தெரியும். ஸோ நோ எரர் பாருங்கள், போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அடுத்தது, த சார் பாடிஸ் ஆஃப் 2 women. த சார் பாடிஸ், சார்னா என்னது? சார்னா என்னதுன்னு தெரில, இங்கே டவுட்டாக இருக்குது. பாடிஸுங்கிறது நவுன், இங்கே அட்ஜெக்டிவ் வந்திருக்கணும். ஆஃப் ப்ரொபோஷன், விமன்கிறது ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட்டு, 2ங்கிறது அட்ஜெக்டிவ். எவ்வளோ உமன்? 2 women. வேர் ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு. பி வேர்பு ப்ளஸ் V3 பாசிவ் வாய்ஸ். ஃப்ரம் ப்ரொபோசிஷன். ஆர்டிக்கல். பைலுங்கிறது நவுன், எப்படிப்பட்ட பைல்? பேர்னிங் பைல், பேர்னிங்கிறது அட்ஜெக்டிவ். ஆஃப் ப்ரொபோசிஷன். கவுடங் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட், எப்படிப்பட்ட கவுடங்? ட்ரைடு கவுடங். அட்டு ப்ரொபோஷன், சுல்தான்பூர் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். சரி, அட்டு போட்டால் தான் ஒரு இடம் பேர் போடுவோம். சரிங்களா? அட்டு போட்டால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸ் போடுவோம், கரெக்டாக போட்டிருக்காங்க. பேர்னிங் பைல் ஆஃப் ட்ரைடு கவுடங். ட்ரைடு கவுடங் உடைய பேர்னிங் பைல், உடைய, ஆஃப்னா உடையங்கிற அர்த்தத்தில் வரும். சரியா? ஆஃப்னா உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அதில் தான் ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரைடு கவுடங்க எரிஞ்சிட்ருக்குது ஒரு குப்பை பைல் மாதிரி. பைல்னால் ஒரு குமிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் ஒரு பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 விமனுடைய பாடிஸ் வந்து எரிஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எரிஞ்சு போன பாடிஸ்ன்னு தான் சொல்லணும். அதுக்கு இந்த வார்த்தை இல்லை, சார்டுங்கிற வார்த்தை. சார்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சார் இல்லை, சார்டுன்னு போடணும். சார்டு பாடிஸ். சரிங்களா? எரிஞ்சு போன பாடிஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ இது எனக்கு தெரியலைனாலும் நான் ஆல்ரெடி சென்டென்ஸ் போடும்போதே நான் என்ன பண்ணேன், இதில் ஒரு டவுட்டு, ஏன்னா இந்த வார்த்தை தெரிலன்ட்டு மார்க் பண்ணேன். எனக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சதுனால என்னால் என்ன பண்ண முடியுது, சார்டுன்னு போட முடியுது. இல்லை தெரியலை அப்படின்னா
உனக்கு என்ன பிரச்சனை ஆகும்? இந்த இடத்துல டவுட்டுங்கிற மாதிரி இருக்கும். இந்த வார்த்தை தப்பு மாதிரி தெரியுதே அப்படின்னு தெரியும். அதை வச்சு கூட நீங்கள் கெஸ் பண்ணி ஏ போடலாம். சரியா? இந்த வார்த்தை நான் பார்த்தது இல்லையே, இது தப்பு மாதிரி இருக்குதே அப்படின்னு கெஸ் பண்ணி கூட ஏ கண்டிப்பாக போடலாம். அடுத்தது த ட்ரிப்புங்கிறது தான் நவுனு. 3 day ட்ரிப். எப்படிப்பட்ட ட்ரிப்பு? 3 day ட்ரிப். நல்லா புரிஞ்சுக்கோ. 3 டேயா 3 டேஸா? 3 டேஸ் வருமா இல்லை வெறும் டே வருமா? என்ன வரும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக்காக என்ன பார்க்கணுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. நவுனுக்கு தான் என்ன இருக்குது? ப்ளூரல் இருக்குது. நவுனுக்கு தான் ப்ளூரல் இருக்குது. சரியா? சரி. அட்ஜெக்டிவுக்கு ப்ளூரல் கிடையாது. அட்ஜெக்டிவுக்கு ப்ளூரல் கிடையாது. நவுனுக்கு தான் ப்ளூரல் இருக்கே தவிர அட்ஜெக்டிவுக்கு ப்ளூரல் கிடையாது. சரி, இதில் நவுன் எது? இந்த ஆர்டிக்கல். ட்ரிப்புங்கிறது தான் நவுன். எப்படிப்பட்ட ட்ரிப்பு? 3 day ட்ரிப். எப்படிப்பட்ட ட்ரிப்பு? 3 day ட்ரிப்பு. அப்போ இது என்னது? அட்ஜெக்டிவ். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 5 10-year-old பாய்ஸ் எப்படி போடணும்? 10 5 rupee நோட்ஸ், 10 5 rupees நோட்ஸ் இல்லை 10 5 rupee நோட்ஸ், அந்த மாதிரி. சரியா? சரி. த 3 day ட்ரிப். அடுத்து என்ன போட்டிருக்காங்க? தட் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். கரெக்ட். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இப்போ இது 2 பேரும் சொல்லலை. யாரை தான் சொல்கிறாங்க? ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடின்னு ரெண்டுமே ஒரே ஆள் தான் குறிக்குது. இது சப்ஜெக்டு, மேடுங்கிறது வேர்ப். சரியா? இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேடு. இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேடு. மேடுங்கிறது V2. மேக்கு மேடு. சரியா? மேடுங்கிறது V2. சாரி, மேடுக்கு அப்புறம் என்ன வரும்னா 2 சைனாவும் சேர்ந்து தான் வரும் இந்த கிளாஸ் கூட. 2 ப்ரப்போசிஷன், சைனா ப்ரப்போஷனல் ஆப்ஜெக்ட். இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேட் டு சைனா. இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேடு டு சைனா. சரியா? அப்போது தேட்டுங்கிறது கன்ஜங்ஷன், இது சப்ஜெக்ட். த 3 day ட்ரிப் இஸ் சீன். இந்த 3 day ட்ரிப்புங்கிற சப்ஜெக்டுக்கு வேர்பு இஸ் சீன். சரியா? த 3 day ட்ரிப் இஸ் சீன் இன் சம் குவார்ட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? த 3 day ட்ரிப், ஒரு ட்ரிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால் என்னது? இஸ்ஸு போட்டிருக்காங்க. இஸ் சீன். பி வேர்பு ப்ளஸ் V3. பி வேர்பு ப்ளஸ் V3. 3 day ட்ரிப்பு பார்க்கப்படுது. ரைட். அடுத்தது இன் ப்ரிப்போசிஷன். 3 day ட்ரிப் பார்க்கப்படுது எங்கே? இன் குவார்ட்டர், சம் குவார்ட்டர். சரியா? ஃபியூ, லிட்டில், வெனி, மச், எனி, சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ கவுண்டபிள், ஃபியூ பாய்ஸ். லிட்டில் வந்து அன்கவுண்டபிள். அதே மாதிரி மெனி வந்து கவுண்டபிள், மச் வந்து அன்கவுண்டபிள். சரியா? ஃபியூ, மெனி கவுண்டபிள், லிட்டில், மச்சு அன்கவுண்டபிள். எனி சம் என்னது? எனி சம் என்னது? எனியும் சம்மும் கவுண்டபிளுக்கும் வரும், அன்கவுண்டபிளுக்கும் வரும். ரெண்டுக்குமே வரும். கவுண்டபிளுக்கும் வரும், அன்கவுண்டபிளுக்கும் வரும். ரைட்டா? சரி. எனி சம் ரெண்டுமே கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டுக்குமே வரும். இங்கே சம் தான் வந்திருக்கு. சரி, கவுண்டபிளுக்கும் வரலாம், அன்கவுண்டபிளுக்கும் வரலாம். அந்த குவார்ட்டர்னால் என்ன அர்த்தம்? 3 day ட்ரிப். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சைனாவுக்கு 3 நாள் ட்ரிப்பு போகிறாரு. இது வந்து சில குவார்ட்டரில் பார்க்கப்படுது அப்படின்னா, சம் குவார்ட்டர்னால் இங்கே என்ன அர்த்தம்னா சம் பிளேஸ்ன்னு அர்த்தம்.
இங்கே சிங்குலர் இருக்குது, இங்கேயும் சிங்குலர், அதனால் போடுறேன். சம் பிளேஸ்னு போடுவோமா, சீன் இன் சம் பிளேஸ்னு போடுவோமா, இல்லை சம் பிளேசஸ்ன்னு போடுவோமா? 3-day ட்ரிப்பு சில இடங்களில் இப்படி பார்க்கப்படுது அப்படி சொல்லுவோமா, இல்லை சில இடத்துல, இடம்னு சிங்குலரில் சொல்லுவோமா, இல்லை இடங்கள்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தா நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க, நல்லா வாசிச்சுக்கோங்க இது வரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம். இது வரைக்கும் பார்த்துட்டு புரியலைன்னா பின்னாடி பாரு. நரேந்திர மோடி சைனாவுக்கு ட்ரிப்பு போகிறாரு, 3 நாள் ட்ரிப். அது சில இடங்களில் பார்க்கப்படுது. சம்முக்கு பின்னாடி சிங்குலரா ப்ளூரலா? சம் குவார்ட்டர்னா சிங்குலர். சரியா? சம் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா ப்ளூரல். ஒன்றும் இல்லை, குவார்ட்டர்னா பிளேஸ்னு அர்த்தம், குவார்ட்டர்ஸ்னால் பிளேசஸ். தங்குற இடத்த குவார்ட்டர்ஸ்ன்னுவாங்கள்ல, அதுதான். சம் பிளேஸு போடுவோமா, சம் பிளேசஸ் போடுவோமா அப்படின்னா சம் பிளேசஸ். சில இடங்களில் இவ்வாறு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சில இடங்களில். சம்ங்கிறது சில அப்படிங்கிற மீனிங்கில் வந்துருக்கு. சரிங்களா? சம் பிளேசஸ், சம் பிளேசஸ், சில இடங்களில். இந்த சம்முக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. நான் அது இந்த கொஸ்டினில் டீட்டெயிலாக போனால் குழப்பிடுங்கிறதுக்காக சொல்லலை. சரியா? சம்முக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் படிக்கணும். அது இங்கே வேண்டாம், பின்னாடி சொல்கிறேன். இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் டவுட் வருது அப்படின்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? சில இடங்களில் அப்படின்னா சம் பிளேசஸில் இவ்வாறு தெரியுது, இப்படி ஒரு சான்ஸாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான். சரியா? சரி, இப்போ சம் பிளேசஸில் தான் தப்பு இருக்குது. இதுக்கு மேலே வாசிக்க வேண்டாம், ஏன்னா இங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? சில பிளேசஸில் தப்பு இருக்குது அப்படின்னு. சீரியல் ஆண்டர்ப்ரனர். எப்படிப்பட்ட ஆண்டர்ப்ரனர்? சீரியல் ஆண்டர்ப்ரனர். சரி, ஹூ அவனை தான் சொல்லுது. மேடுங்கிறது வேர்ப், ஹூங்கிறது சப்ஜெக்ட், மேடு வேர்ப். ஹிஸ் அவனுடைய. ஃபார்ச்சூனுங்கிறது நவுன். எப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு ஃபார்ச்சூன். இன் ப்ரிப்போஷன் த ஆர்டிக்கல். டேஸுங்கிறது நவுன். எப்படிப்பட்ட டேஸ்? ஏர்லி டேஸ். ஆஃப் ப்ரிப்போஷன் வேர்ல்டு வைடோ ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். வேர்ல்டு வைடு வெப் உடைய ஏர்லி டேஸ். வேர்ல்டு வைடு வெப் உடைய ஏர்லி டேஸ். அப்போ ஆஃப்ங்கிறது கரெக்ட். ப்ரிப்போஷன் எப்படி செக் பண்ணுறான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா? ஆஃப் வேர்ல்டு வைடு. ஹீ ஹேஸ் சின்ஸ் ஹெல்ப்டு. சின்ஸுங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஹேஸ் ஹெல்ப்டு தான் வேர்பு. ஹேஸுக்கு பின்னாடி V3, இதுதான் வேர்பு. சின்ஸ் அப்போ என்னது? வேர்புக்கு நடுவில் வந்துச்சுனாலே அட்வர்பு. சரிங்களா? அட்வர்பு தான். ஹேஸ் ஹெல்ப்டு வென், எப்போ இருந்து அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்? அப்போ இருந்து. சின்ஸ் அப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்போ இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்னா அப்போ இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்னுக்காங்க. இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட் என்னது? ஹீ. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த சீரியல் ஆண்டர்ப்ரனருங்கிறது எதுக்கு இருக்கு? அப்போ சீரியல் ஆண்டர்ப்ரனருங்கிறது எதுக்கு இருக்குது? இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு கிளாஸ். சரியா? இது எதுக்கு இருக்குது? சீரியல் ஆண்டர்ப்ரனருங்கிறது எதுக்கு இருக்குது? அது என்னது? எதுக்கு இருக்குது? இப்போ ஹீங்கிறது அடுத்த கிளாஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு, ஹேஸ் ஹெல்ப்டுங்கிறது வேர்பாக வந்துட்டு, இப்போ இதுக்கும் வேர்பு வந்துட்டு, ஹூக்கும் வேர்பு மேடு வந்துட்டு, சீரியல் ஆண்டர்ப்ரனர் எதுக்கு இருக்குது? ஆக்சுவலாக எப்படி வரணும்னா, சீரியல் ஆண்டர்ப்ரனர் ஹேஸ் சின்ஸ் ஹெல்ப்டு ஃபைண்ட், அப்படி வரலாம் தானே? A serial entrepreneur who made his first fortune in the early days of World Wide Web has helped find. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். has helped, இதுக்கு சின்ஸ் அட்வர்ப், அது விட்டுரு சொல்லிட்டேன். சின்ஸ் அட்வர்ப் அதை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். has
ஹெல்ப்டுங்கிறது வேர்பு, அதுக்குரிய சப்ஜெக்ட் தான் சீரியல் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். ஆனால் இங்கே இதுக்குரிய சப்ஜெக்டாக என்ன இருக்குது, ஹீ இருக்குது. இப்போ 2 சப்ஜெக்ட் வந்துட்டு 1 நம்மளுக்கு போதும். ஹேஸ் ஹெல்ப்டுக்கு ஹீயும் சப்ஜெக்டாக வந்திருக்கு, சீரியல் ஆண்டர்ப்ரனரும் சப்ஜெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று இது தேவையில்லாமல் இருக்குதுன்னு சொல்லணும், இல்லை ஹீ தேவையில்லாமல் இருக்குதுன்னு சொல்லணும். சீரியல் ஆண்டர்ப்ரனர் ஒன்று தூக்கணும், இல்லைன்னா ஹீயை தூக்கணும். சரியா? ஒன்று சீரியல் ஆண்டர்ப்ரனரை தூக்கணும், இல்லை ஹீயை தூக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று தூக்கணும். ஏன்னா ஹேஸ் ஹெல்ப்டு அப்படிங்கிறதுக்கு 2 சப்ஜெக்ட் வந்துட்டு. சரியா? 2 சப்ஜெக்ட் வந்துட்டு, சீரியல் ஆண்டர்ப்ரனரும் வந்துட்டு ஹீயும் வந்துட்டு. சரியா? இந்த சீரியல் ஆண்டர்ப்ரனர் என்னன்னு நம்மளுக்கு தெரில, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பின்னாடி வேர்பு வரும் போல் அப்படின்னு நம்ம நினச்சி வந்தால் ஹேஸ் ஹெல்ப்டுங்கிற வேர்புக்கு ஹீயே சப்ஜெக்ட் ஆகிட்டு. இப்போ இது எதுக்கு இருக்குன்னே தெரில, அதுதான் பிரச்சனை. இப்போது நாம் எதை தூக்கணும், அதுதான் பாயிண்ட். எதை தூக்கணும், சீரியல் ஆண்டர்ப்ரனரை தூக்கணுமா ஹீயை தூக்கணும்? சீரியல் ஆண்டர்ப்ரனரை தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹூ மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ச்சூன் இன் த ஏர்லி டேஸ் ஆஃப் வேர்ல்டு வைடு அப்படின்னு வரும்போது இந்த ஹூ யாருன்னே தெரியாது நம்மளுக்கு. முன்னாடி சீரியல் ஆண்டர்ப்ரனர்னு இருந்தால் தான் அந்த ஹூ போட்டு இந்த ஹூ யாரை ரெஃபர் பண்ணும், சீரியல் ஆண்டர்ப்ரனரை ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த ஹூங்கிறத வச்சு இப்போ இதை அடிச்சிட்டோம்னா ஹூவை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாது. ஹூவை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாது, கொஸ்டினை தான் ஆரம்பிக்கணும். ஹூ டிட் திஸ் ஜாப் அப்படின்ட்டு கொஸ்டினை வேணால் ஆரம்பிக்கலாம். இது கொஸ்டின் கிடையாது, இது சென்டென்ஸ். அப்போது ஹூவை வச்சு ஆரம்பிக்க முடியாது. ஹூக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருந்தே ஆகணும். சீரியல் ஆண்டர்ப்ரனருங்கிறவரை இந்த ஹூ ரெஃபர் பண்ணணும். சரியா? சீரியல் ஆண்டர்ப்ரனர் ஹூ மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ச்சூன் இன் த ஏர்லி டேஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப். இந்த ஹீயை தான் தூக்கணும். ஹேஸ் ஹெல்ப்டு ஃபைண்ட் அ சோலார் சிஸ்டம். இந்த ஃபைண்டெல்லாம் என்னன்ட்டு இது வந்து காசட்டிவ் வேர்ப் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். காசட்டிவ் வேர்ப் என்னென்னு இருந்தால் கொஞ்சம் நல்ல இப்போ வீடியோ போட்டுருவோம். சரியா? காசட்டிவ் வேர்ப். ஆனால் ஹேஸ் ஹெல்ப்டு கூட நிப்பாட்டி நீ கண்டுபிடிச்சிடலாம். ஹேஸ் ஹெல்ப்டு சின்ஸுங்கிறது அட்வர்ப். சரியா? ஹேஸ் ஹெல்ப்டு தான் வேர்பு, அதுக்குரிய சப்ஜெக்டு சீரியல் ஆண்டர்ப்ரனர். சரி, 27 நிமிஷம் நீ கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்ப்பியான்னு தெரியாது. இதில் 5 கொஷின் தான் முடிச்சிருக்கேன், மீதி கொஷினை அடுத்ததில் முடிச்சிடும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தான் போகிறேன். கிளாஸு கொஞ்சம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ரொம்ப டைமுக்கு கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? உடச்சி போடுறேன். சரிங்களாம்மா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. தேங்க்யூ.